குட் ஈவினிங் மாமா. இதுக்காக இந்த கல்யாண நாடகமா? நல்லா இருக்கு. அத அப்படி கொஞ்சம் வை. வச்சுக்க. உனக்கு தாயா, இன்னையில இருந்து நீ நம்பாளு. சொல்ல வேண்டியவங்க கிட்ட உண்மையை கரெக்டா சொல்லிடணும். ஓகே? சரிங்க. இல்ல, இந்த கல்யாண நாடகம் இல்ல. ஆமா, நாடகம் தான். கிளி ஜோசியர்கிட்ட நீங்க சொன்னது எல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தையே போட்டோம். கல்யாணம்ங்கிற பேர்ல மங்கம்மாவை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி ராவோட ராவா எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடலாங்கிறது தான் எங்க திட்டம். போய் என் தம்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க சொல்றீங்க. ஏன் கோயில்ல தாலி கட்டிக்கிச்சு இந்த குடும்ப வழக்கு? அத கேட்டு பாரு. குடும்ப வழக்கு சொல்லு. அட மங்கம்மா, பாத்தியாக்கா, பதில் வரல. எப்படி வரும்? கண்ட கழுதைகள்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓடி வெளிய. ஐ ஓடி. அம்மா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ராத்திரி உங்க புள்ள சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு மாறிடுச்சு. அவரை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்ல. கூட்டு நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள போந்துட்டீங்க. இப்ப தனியா ஸ்பெஷல் நாடகம் போடுறீங்களா? போடுங்க, நல்லா இருக்கு. ஓடி வெளிய. அம்மா, நல்ல குடும்பத்து பொண்ணு நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே. வேற சொல்லியாச்சுல. வா. அம்மா, என்ன லோமா விட்டா நடிச்சு. திக்குவாயக்குள்ளோஸ். என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டியே, நீ நல்லா இருக்கா? சரி, போகணும்னா போ. நான் என்ன தடுக்கவா முடியும்? ஆனா நீ போனதும் மாமா என்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி குளம் குட்டையில விழுந்து நான். சரி போ. ஆனா உனக்கு பிடிச்சமான இந்த நகையும் எடுத்துக்கிட்டு போ. சந்தோஷமா இரு. நிறைய நகை இருக்கு. திருட்டு பசங்க ஜாஸ்தி, பார்த்து போனா மாறு. நீ அழுற, நான் தான் அழுகணும். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? இங்க இருந்த மாமா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு. நான் செத்து போயிடுவேன். எங்கேயாவது ஓடி போயிடுவாமா? போகலாம். பஸ் ரயிலுக்கு காசு கொண்டு வரலையே. நகை இருக்கே. நகை கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. நான் முன்னாடி போறேன், நகையெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வான்னு அவங்கிட்ட சொன்னையா? இல்ல மாமா, நான் தான் நகையெல்லாம். கொண்டாடி நகைய. இது இவருக்கு சொந்தமானது. என்னடா இது பெரிய அளவு? ஐயோ மாயாண்டி, வாங்கிய கொண்டாடி நகைய. என்னங்க, வாங்கல, காப்பாத்துங்களே. இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். வாங்க, காப்பாத்துங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க. இவன் என்ன கை நீட்டி அடிக்கிறான், பாத்து நிக்கிறீங்களே. வாங்க, என்ன காப்பாத்துங்க. என்னங்க கோழைய பாத்து நிக்கிறீங்க? பாத்தீங்களா, என்ன அடிக்கிற பாருங்க. இவனை அடிங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க. இவன் என்ன கை நீட்டி அடிக்கிறான் பாருங்க. என்னங்க கோழைய பாத்து நிக்கிறீங்க?
இது என்ன வீரமா? என்னங்க? உனக்கு இங்க எதுக்குடா? பாருங்களேன். என்னை விடுங்க. வாங்க மாமா வாங்க. காப்பாத்துங்க. போட்டு சாப்பிடுங்க. விடாதீங்க, விடாதீங்க. போட்டு மிதிங்க, மிதிங்க. போட்டாதரா என்ன பாத்தியா கொன்னுடுவேன் வேணாட்டா வேணாட்டா அம்மா அம்மா மங்கம்மா டேய் மாயாண்டி, இந்த கொலையை பாத்துட்டால ஒண்ணு பண்ண இவளையும் கொண்டுட.
அசோக் அக்கா அசோக்க பாருங்க அழாதீங்க முதலாளி. மாயாண்டி அசோக் முதலாளி, அந்த சண்டாளியோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்காம யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துச்சு. அந்த நகையும் வாங்கிட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அசோக்கு கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு. அக்கா 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 அப்புறம் சொல்லுங்க மிஸ்டர் பூபதி. ஏன் வக்கீல் சார், ஆ? அக்காவும் செத்து போயிட்டாங்க, ம்ம். அசோக்கும் செத்து போயிருச்சு. அப்ப இந்த ஆஸ்தியெல்லாம் எனக்கு தானே சேரணும். ஐ எம் சாரி மிஸ்டர் பூபதி, உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு. உங்க அக்கா அவங்களுக்கு பிறகு அவங்க ஆஸ்தி எல்லாம் அவங்க மருமக மங்கம்மா பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சுட்டாங்க. மங்கம்மாவுக்கு பிறகு அவங்க குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி சேரும். குடும்ப வக்கீல்ங்கிற முறையில நான் தான் அந்த யோசனையை சொல்லி ஏற்பாடு பண்ணேன். நான் டிக்டேட் பண்ணேன், இந்த குமாஸ்தா தான் உயில் எழுதினாரு. மங்கம்மாவோட ஆசைய யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அனுபவிக்கலாம், ஆனா அதை விக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த உயில் விஷயம் மங்கம்மாவுக்கு தெரியுமா சார்? அநேகமா தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அசோக் மங்கம்மா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் உயில் எழுதுது. கல்யாணத்துக்கு மறுநாளே அசோக் கொலை செய்யப்பட்டுட்டான். அந்த அதிர்ச்சியில உங்க அக்காவும் காலமாயிட்டாங்க. அந்த ஒரு நாள் கேப்ல உங்க அக்கா மங்கம்மா கிட்ட உயிலை பத்தி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். ஏன் சார் இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அநேகமா உங்க அக்கா தான் எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அம்மா, ஒரு கோடீஸ்வரன் குடும்பத்தோட வாரிசு என் வயித்துல வச்சிருக்க. என்னையும் என் குழந்தையும் நீதான் தாயை காப்பாத்தணும். இடுப்பள்ளி போல இருக்கு. தூக்கு தூக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போல. உனக்கு என்ன பைத்தியமா? பச்சை குழந்தை எப்படி நினைவு விடுறீங்க? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் மகன் எதிர்காலத்துல இயற்கையை எதிர்த்து போராடு. இவன் அப்பா மாதிரி கோடியா இல்லாம ஒரு பெரிய வீரனாகும். இவனை வச்சு என் மனசுல இருக்கிற சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். எனக்கும் பசிக்குதுடா. நீதான் சாப்பிட்டலடா. எனக்கு அது பத்தலடா. குடுப்பையே இல்லடா. ஐயா!
ஏனாச்சு அழுவுற? என்னாச்சு? வா. எதுக்கு அழுவுற? என்னாச்சு? குண்டுமணி என் சாப்பாட்டை புடுங்கி தின்னுட்டு என்ன அடிச்சிட்டாமா. சாப்பாட்டை கொடுத்துட்டு அடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறிய மானம் கட்டவன். உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஏன்டா அவனை திருப்பி அடிக்கல? அவனை பார்த்தால பயமா இருக்குமா. இப்படி பயந்து பயந்து கோழ மாதிரி இருந்தேன்னா நீ பெரியவன் ஆனதும் தெருவில் போறவெல்லாம் உன்னை அடிப்பான்டா. இப்படிதான் பொழைக்க போறேன். என்னடா மறைக்கிற? உடம்பு தாங்காது. போறோம், விட்டுருங்க. என் காலை ஏன்டா பிடிக்கிற? அவங்க காலை கஸ்மாலா எந்திரிடா. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடி இருக்க நான் வரலாமான்னு என் பொண்ணை பார்த்து லவ் பாட்டு பாடினியா? தப்பா? அவ கால உயிவு உயிரா பேமானி விட்டு என்ன பார்த்து பாட்டு பாடுவியா? பாடவே மாட்டேன். விசில் அடிப்பியா? விசில அடிக்க மாட்டேன். ராசா பிள்ளைன்னா இப்படி இருக்கணும். உதவிக்கு உதவி, உதைக்கு உத. வீண் வம்புக்கு போறதில்ல, வந்த வம்ப விடுறதில்ல. நீ வாய்க. என்ன இது? ஜோடி நல்லாதான் இருக்கு. ஒண்ணுக்கு பக்கத்துல சைஃபர் போட்ட மாதிரி. நீ கண்டுக்காத. டாய் கடுகு. என்னம்மா இன்னாடி பண்ணிக்கிட்டு? சும்மா. சும்மாவா? இட்ஸ் என்ன? போடி வீட்டு உள்ளார போடி.
டேய் கொத்தவரங்க அத்தே அத்தேன்னு பல்ல சொத்தி ஆக்கிடுவேன். பின்ன என்ன ஆண்டி நான் கூப்பிட முடியும்? கூப்பிடா நீ ஆண்டி கண்ணை நோண்டி எடுத்துறேன். பின்ன என் காதலியோட அம்மா வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? காதலியா? ஆர்டா நீங்கதான். அடிங்க ஒப்பன் தன்னானே உங்க பொண்ணு அத்தே. என் பொண்ணே நீ லவ் பண்ணிக்கிறேங்கறியா? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆகுது? என்ன இல்ல 24 வயசு இருக்குது, இளமை இருக்குது. கல்யாணம் ஆன 10வது மாசத்துல உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க நல்ல ஆண்மை இருக்குது. அதுக்கு மட்டும் தான் ஆண்மைக்குது. என் பொண்ண சைட்டு மட்டும் அடிக்க தெரியுதே, அவளுக்காக அந்த ரவுடிங்களோட உன்னால ஃபைட் பண்ண முடிஞ்சுதா? சைட்டு வேற ஃபைட் வேற. அது லவ், இது லடாய். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல அத்தை. மூஞ்சி இட்சன்னா இன்னமே என் பொண்ண சைட்டு கீட்டு அடிச்ச நம்ம ராஜா கையில சொல்லி உன்னை துவைச்சு புழிஞ்சு காய வச்சிருவேன். ஜாக்கிரதை. இன்னாடா பம்முற ஆண்மைய கீசிடுவேன், ராவிடுவேன். இன்னா ஏமா நான் சண்டை போட்டேன் பாத்தியா? பார்த்தேன். சரி, ஒரு கை தட்டு விசிலு வானா பொம்பளை கௌரவமா இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல. பாராட்டும்படியா நீ ஒண்ணும் செய்யலையே. என்ன பவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ் படா வந்து நிக்கிறல்ல. என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லைன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. அந்த சோதா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அட்டி சக்க அதான பார்த்தேன். வீர தாய் புலிய மரத்தால அடிச்ச கேசாச்ச. அடுத்த வாட்டி பாரு அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கிறதுக்குள்ள? அப்படின்றதுக்குள்ள. ஏன்னா 20 அடி அடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் இல்ல? சரி சாப்பிடலாம். சரி அம்மா, நான் ஒரு நீண்ட சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்பட போற? நான் ஒரு வேலையில சேர்ந்து சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். எப்படி சம்பாதிக்க போற? சினிமாலயாவது டிராமாலயாவது சேர்ந்துடலாம்னு இருக்கேன். நடிக்க போறியா? அடிக்க போறேன். என்ன கொள்ளையா? ஆளையாவது இல்ல மோளத்தையாவது. ஒன்னு ஸ்டண்ட் பார்ட்டி இல்ல மியூசிக் பார்ட்டி. ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா? ஏன் சம்பந்தம் இல்ல? என்னமோ எல்லாரும் இப்படியே சொல்றாங்க. சம்பந்தம் ஏன் இல்லன்ற? ரெண்டுமே சினிமாவுக்கு பயன்படுது. அது ஒரு சம்பந்தம் இல்லையா? இதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க, அதுலயும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. இதுல குத்து வரிசை, அதுல தட்டு வரிசை. இங்க பாடுபட்டு உழைக்கிறாங்க, அங்க பாட்டு பாடி உழைக்கிறாங்க. இங்க தாளம் தப்பினா அசிங்கமாயிடும், அங்க கரணம் தப்பினா மரணம் ஆயிடும், இல்ல மரணம் தப்பினா கரணம் ஆயிடும். இன்னும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு. சொல்லட்டுமா? வேணாம்பாவா, சாப்பிடலாம். இல்ல இப்பவே முடிவு பண்ணிடலாம். இதுல ஏதாவது ஒரு விரலத்தோடு. ஐயோ வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி விரல். தொடு. சரி. மியூசிக் பார்ட்டி 1 2 3 4. மின்மினி போல் கண் சிமிட்டும் மஞ்சள் நிலா மேடையிலே எத்தனையோ கற்பனைகள் சித்திரத்தின் ஜாடையிலே வாலிப கூட்டம் வண்டுகளாட்டம் வட்டங்கள் போடும் தாமரை பூ மேனியும் பாட நெல்லிசை பாட யாரறிவாரோ என் தவிப்பு. ஆஹா
மிஸ் ராதா, உங்க சம்பளம். தேங்க்ஸ். இன்னைக்கு உங்க பாட்டும் டான்ஸும் ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கு காரணம் ரிதம் செக்ஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இன்னைக்கு புதுசா ட்ரம்ஸ் ப்ளே பண்ணது யார் சார்? அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட். ப்ளீஸ். மிஸ்டர் ராஜா, மிஸ் ராதா இஸ் மிஸ்டர் ராஜா. ஹாய். வணக்கம். Your rhythm is just fantastic. Thank you. இதுக்கு முன்னால எக்ஸ்கியூஸ் மீ. ரைட், நான் வந்து பாக்குறேன். ஓகே. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னால எங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான். ரோட்லயா? அதாவது ரோட்லன்னா ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதான் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அதான் செல்லமா ரோடுன்னு கூப்பிடுவோம். அதான் ரோடு. நீங்க தார் ரோடு நினைச்சிட்டீங்களா? ஐயா, ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல். எஸ். இனிமே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நீங்க தான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓ, வித் பிளஷர். குட் நைட். குட் நைட். பொண்ணு ஊருக்கு புதுசா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊர் தாக்கா. ஏக்கா கொஞ்சம் லிப்ட் தரீங்களா? அக்கா கிட்ட லிப்ட் கேக்குறதை விட ஷிஃப்ட் கேட்கலாம்டா. ஓ, ஷிஃப்ட் வேணுமா? டே ஷிஃப்டா நைட் ஷிஃப்டா? அக்கா வசதி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. ஏண்டா அக்கால ஷிஃப்டா கேக்குற? ஏங்க இவங்கிட்ட எல்லாம் போய் வாயை கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணனா மூஞ்சி கிழிஞ்சிடும். நீங்க போங்க. போற வழியில உங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போ. நான் மச்சான்டா. போக மாட்டேன். ஒத்த கையில சலாம் போடுறேன். மரியாதை கும்பிடுறேங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? வெளியூர்னு. சீக்கிரம் போய் சேரு. ஃபேண்டாஸ்டிக் ராஜா. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. I beg your pardon? அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு. நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க?